ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரண்ட துவையல் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான். நானுமே நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் இதை பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால இந்த பிரண்டைய ஒரே ஒரு துண்டா எடுத்துட்டு வந்து தான் தொட்டியில வந்து நட்டு வச்சோம். அது இவ்வளோ பெருசா வந்து வளர்ந்துடுச்சு. அதை வளர்ந்ததை வேஸ்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கும் முட்டு வலி அதிகமா இருக்கு, ஏதாச்சும் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். கை நீட்டுக்கு ஒரு 4 துண்டு எனக்கு வந்து கிடைச்சிச்சு. இது கிளீன் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப பெரிய ப்ராசஸா இருந்துச்சு. அண்ட் கையெல்லாமே ரொம்ப நமிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சமா ஆயில் வந்து நான் கை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கு பக்கத்துலயுமே ஒரு இலை வந்து இருந்துச்சு. அந்த 2 பாக்ஸ்க்கும் நடுவுல நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு பொறுமையா அதோட தோல் எல்லாமே நான் ஒண்ணுத்துக்கு கூட விடாம எல்லாத்தையுமே நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அப்பதான் வந்து நமிக்காது, இல்லைன்னா நம்ம செஞ்சாலுமே தொண்டையெல்லாம் போய் அப்படியே வந்து நமிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் சுத்தமா கிளீன் பண்ணி ஆகணும், செய்யறதுதான் உருப்படியா செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பொறுமையா உட்காந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையிலே கை நமிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நமிச்சது. கை எல்லாமே வந்து ரொம்ப ஒரு விறுவிறுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அவ்வளோல இருந்து இவ்வளவுதான் கிடைச்சிச்சு. ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து கிடைச்சிச்சு. ஒரு குட்டி பாத்திரத்துல ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் நார்மலா குக்கிங் ஆயில் தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்ச பிரண்டை எல்லாத்தையும் போட்டு நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலர் கிரீன் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுக்கணும். இப்போ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போனுக்கு ரொம்பவே நல்லது, மூட்டு வலி எல்லாமே சரியாயிடும். அண்ட் ரொம்பவே உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். நம்ம மூளையில உள்ள நரம்புங்க எல்லாமே வலுப்படுத்தி கெட்ட கொழுப்பு எல்லாமே கரைக்கவும் உதவுது. அண்ட் பாடி ஃபுல்லா பெயினா இருந்தாலும் ரொம்பவே ரிலீஃப் ஆயிடும். உடல்ல புழு இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுக்கு ரொம்பவே இருக்கு. நல்லா இந்த கலருக்கு மாறினதுக்கு அப்புறமா நம்ம தனியா ஒரு பாத்திரத்துல இதை ஃப்ரை பண்ணதை எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது கூட நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 5 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு அண்ட் புதினா. இது கூட முக்கியமானது ஒண்ணு உளுந்துமே ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால அதையுமே சேர்த்துக்கிட்டேன். அதே பாத்திரத்துல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் உளுந்து சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையுமே ஒண்ணா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியில கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கி எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல எல்லாத்தையும் போட்டு கடைசியா கொஞ்சமா சால்ட்டை போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உண்மையிலே பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பிரண்டைய நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். தனியா அதுக்குன்னு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வரல. நம்ம புதினா எல்லாமே ஆட் பண்ணதுனாலயா என்னன்னு தெரியல, ஸ்மெல் எதுவுமே வரல. புதினா சட்னி மாதிரி தான் இருந்துச்சு. அரைச்சதை ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு மூடி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக்குக்குமே நல்லாவே யூஸ் பண்ணலாம். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, இல்ல காலையில பழுது கஞ்சிக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அண்ட் ரொம்ப ஹெல்தியும் கூட. அம்மாக்கு காலையிலேயே 2 இட்லி வச்சு கூட இந்த துவையலும் வச்சு கொடுத்துட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய் பாய்.